வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் 17/2/2022 வியாழக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. காலையில் மட்டுமே இன்று நல்ல நேரம் அமைந்துள்ளது. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 11:44 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:12 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமைந்துள்ளார். மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக அமைப்பு காரணமா இன்னைக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு நாளா அமைய பெறுங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்தல் தரது மூலமா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும். மேலும் நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் நீங்க இன்னைக்கு என்ன மீனராசி என்பவர்கள் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தையும், இன்னைக்கு தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு ரொம்ப திருப்தி அமையுங்க. நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா பண திருப்தி ஏற்படும், நிதி நெருக்கடி குறையும். உங்களுக்கு வேணுங்கிற பணம் கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் மனசுல கண்டிப்பா இருக்குங்க. ஏதாவது சின்ன சின்ன காரணங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே உங்களை விட்டு பிரிஞ்சு சென்றவைகள் உங்களுடைய உண்மையான மதிப்பை உணர்ந்து, உங்களுடைய பேச்சில் உள்ள நல்ல ஒரு உண்மையை உணர்ந்து இன்றைய தினம் உங்களுடன் விரும்பி அவர்களாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால பிரிஞ்சவங்க மடி இணைவீங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மன சந்தோஷம், மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மேலும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளால் கூட உங்களுக்கு நல்ல நன்மையும் நடைபெறுங்க. எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய தீமையான சில விஷயங்கள் கூட அது உங்களுக்கு சாதகமாக திரும்பி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக மாறுங்க. எதிரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அம்பெய்தால் கூட அது உங்களுக்கு பூமாலையாக மாறி விடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். எதிரிகள் தொல்லை இன்னைக்கு கண்டிப்பாக குறையுங்க. தொழிலில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையுங்க. குறிப்பாக கூட்டு தொழிலில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னருடைய ஒத்துழைப்பு நல்ல ஒரு விதமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக அதன் மூலமாக உண்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மனதுக்கு யார் யாரை பிடிக்கல அப்படின்னும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் சந்திக்கிறத தவிர்த்து விடுங்க. அவங்கள கண்டுக்காதீங்க. அதனால் உங்களுடைய கோபங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் இன்றைய தினம் சந்திக்கிறத நிறுத்திவிடுங்க அல்லது அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை நடைபெறும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல், மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அந்த நியூஸ் வெளிநாட்டிலிருந்து, அந்நிய தேசத்துலேருந்து கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடைகளே இல்லாத ஒரு நிம்மதியான நாளாக அமையப்பெறுங்க. ஒரு நல்ல நீண்ட நாள் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல அடித்தளமாக இன்றைக்கி அமையுன்னு சொல்லலாங்க. அதனால் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நீண்ட தூர பயணத்துக்கான வழியை தரும். இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நீங்கள் சாதுரியமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். வேகம் முக்கியம் இல்லை, விவேகமாக நடந்துக்கங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான நாளாக இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்க முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு.
மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 5. நண்பர்களே, நான் மீனன் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்துறது மூலமாக நமக்கு புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது நம்ம மீனராசிக்காக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களது ஜாப்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் விலகக்கூடிய நாளாக அமையும். கடன் உதவிகள் உங்களுக்கு வேண்டிய இடத்துல இருந்து கிடைக்கப்பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா இன்னைக்கு தீருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு புதிய வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளை கிடைக்க பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க உத்தியோகத்துல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாள் அமையுங்க. உங்களது உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மை நடைபெறுங்க. மதிப்பு மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும். உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க செல்லும் இடங்களெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மரியாதை மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளா அமையப்படுறதுனால இன்னைக்கு செல்வாக்கான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நீங்க சிந்தித்து செயல்பட்டா மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலினாலும் பரவாயில்ல, உங்க கருத்துக்களை நீங்கள் தாராளமா எங்ககிட்ட சொல்லலாம். அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.